அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆடு மேய்க்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். பேராண்ணா நான் வந்து இப்போ வந்து ஆட்டிலே தான் இருக்கிறேன். நேற்று முன்னேற்று இல்லை, எனக்கு வயசே வந்து 50 60க்கு ஒன்று 2 கம்மியாக்கும், அவ்வளோதான். மீதி ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே ஆடு. ஓ உங்கள் தாத்தாக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஆடு வியாபாரி இருக்கீங்களா, அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, அது எப்படி நீங்கள் கற்றுக்குனீங்க? அது எப்படி கற்றுக்கணும்னா நம்ம இது மூலியை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு ஆள் கற்றுக் கொடுத்து நமக்கு தொழில் செய்யறதில்ல, அது நம்ம சொந்த புத்தி நம்ம அறிவுலையே நம்ம கற்றுக்கணும். ஆமாம். சரி, இப்போ வந்து எந்த ஆடு வளர்த்தா வந்து நல்ல லாபம் இருக்குது? எந்த ஆடுனா வெள்ளாடு வளர்க்கலாம். வெள்ளாடு வந்து வருஷத்துக்கு வந்து 4 குட்டி வெள்ளாடு வளர்க்கலாம். செம்பிளி ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி. வெள்ளாடு வந்து லாபம். செம்பிளி ஆடுல வந்து பாய்தா இல்லை. ஆனா வந்து வெள்ளாடு எப்படியான பாய்தான்னா, நம்ம மேய்ச்ச மாதிரி மேப்பு பார்த்து மேய்ச்சாதான் ஆட்டுக்கு நல்ல பழம். மேப்பு பார்த்து மேய்க்கலன்னா ஆடு ஒன்றும் பழம் கிடையாது. அதுதான் இருக்கிறது. எந்த ஆடு வந்து நல்ல ரேட் போகுது? இது போதா அது போதா? ரேட்டு வந்து எல்லாமே ஆடுக்கு தகுந்த மாதிரி போகுது. ஆடு வந்து மெயினா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகுது. கம்ஜாசி ஏனத்தான மேய்ச்சோம்னா அதுக்கு தகுந்த ரேட்டு. ஆடு பார்த்துதான் ஆடு பார்க்காத வந்து ரேட்டு போகணும்னா போகாது. ஓகே. சரி, இப்போ ஆடு வந்து ஒன்று எவ்வளோ ரேட்டெல்லாம் போகுது? இந்த ஆடு வந்து இப்போ 23 25 வரைக்கும் போகுது. 23 ஆமா, ஆடு தகுந்த மாதிரி, பொருளுக்கு தகுந்த மாதிரி. நம்ம இந்த ஆட்டை கொண்டு போய் அந்த ஆட்டை விற்க சொன்னா விற்க முடியுமா? இல்லை இன்னொரு ஆடு அந்த மாதிரி விற்க சொன்னா விற்க முடியுமா? ஆமா, ஆடு என்ன லெவலுக்கு தான் அந்த ரேட்டுக்கு தான் போகும். ஆடு ரேட்டுக்கு தான் போவோம். ஆமா. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஆடு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எந்த ஆடு விற்கிறது வந்து நம்மளுக்கு லாபம்? சென ஆடு விற்கிறது லாபமா? சென ஆடு வந்து இன்னைக்கு நாளைக்கு இருந்துச்சுன்னா குட்டி போடுற லெவல் இருந்துச்சுன்னா செனாடு லாபம் தான். ஆனா வெத்த ஆடானா குட்டி போட்டு அது திருப்பி பயிராகிறதுக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகிடும். 6 மாசம் ஆகும். அதனால வந்து வேலை இப்போ வந்து நம்மளுக்கு சேனாடு தான் லாபம். ஆமாம். சரி, மேய்ச்சல் மூட ஆடு இருந்தால் நல்லதா, இல்லை இந்த பண்ணையில் வளர்க்குற ஆடு இருந்தால் நல்லதா? மேய்ச்சல் இருக்கிற ஆடு வாங்கினா நல்லது. பண்ணையில் இருக்கிற ஆடு வாங்கினா பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது நம்ம அங்கே மேய்க்கிறதுக்கு முடியாது. அது வந்து பாய்லர் கோழி மாதிரி. ஆமாம். பன்னிடத்துல வந்து அவங்க தலாட்டு வந்து போகிறதாடு சரி, ரெண்டாவது வீட்டுக்கு போய் உக்காரதாடு சரிப்பாங்க. இதில் வந்து 4 மொழி தலாத்தினுது. நாமளும் 4 தாள் உக்காரோம், 4 தாள் எழுறோம் செய்கிறோம். அதனால வந்து இந்த ஆடு தான் நம்மளுக்கு இடத்துக்கு. ஆமாம். சரி, அதே மாதிரி இப்போ வந்து இந்த 2 ஆடு இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது. ஆமாம். அது ரெண்டுத்தில் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வளர்க்குறது அதில் வந்து எந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்? டேஸ்ட்டாக வந்து வெள்ளாடு கறி தான். இந்த ஆடு கறி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். விருப்பப்பட்டு வந்து வெள்ளாடு கறி தான் கேட்குறாங்க இப்போ மெயினாக அதை தான் கேட்குறாங்க. ஆமாம். வெள்ளாடு இருக்குதா சொல்லு, ₹1 இன்னொரு ரூபாய் சேர்த்து கொடுத்து போகிறேன். கசாப் கடையில் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் இதுக்கும் அதுக்குமே நிறைய ரேட் இருக்குது, வித்தியாசம். ஆமாம். சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஆடுனா எவ்வளோ விலை விற்கும், அது எவ்வளோ விலை விற்குது? பெரிய ஆடானா 25க்கு மேலே தான். அது கம்மி இல்லை. சின்ன ஆடானா புறாடா இருந்துச்சானா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ₹10 போகும், ₹12 போகும். ஆடுக்கு தகுந்த மாதிரி பொருள். ஓஹோ. ஆமாம். சரி, இப்போ அந்த ஆடு வாங்குறோம்ல, நீங்கள் ஒரு வியாபாரி, இவ்வளோ நல்லா இருக்கீங்க, ஆடு வாங்கினா நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து எப்படி இருக்குது, முருவாக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆடு வந்து முருவாந்தா கறி நல்லா இருக்கும், ஆட்டுலேயும் நல்லா இருக்கும். ஓகே. ரெண்டாவது ஆடு வந்து கொஞ்சம் வசவாசனை இருந்துச்சுன்னா ஆடு வந்து வசவாசனைக்கு முருகு இல்லை ஆன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த எந்த மாதிரி ஆடு வாங்கியெல்லாம் வளர்த்தா நம்ம வந்து இப்போ அந்த கறி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து எந்த டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்? அந்த கறி வந்து நெல்லை வந்து குட்டியை வளர்க்கணும். நெல்லை வந்து சென்னைக்கு வர்ற லெவல் இருக்கணும். கடா குட்டி நெல்லா இருந்தாலையும் அது நல்ல ரேட்டுக்கு தான் போகுது. ஓகே. அதே போல வந்து இந்த மறிக்கு வந்து நெல்ல ரேஞ்சுக்கு வந்தா அது நெல்லை வந்து நல்லா இருக்கும். ஓகே. முருவாக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஆட்டியும் வளர்க்கலாம், நம்ம விற்கலாம். ஆமாம். இந்த பல்லு பார்த்தாலும் ஆடு வாங்குறாங்களா? பல்லுன்னா வந்து இப்போ 4 பல்லு, 2 பல்லு, 6 பல்லு. 6 பல்லு ஆயிடுச்சுன்னா சரியாடு. ஓகே. சரியாடு. பல்லு 2 பல்லு ஆச்சுன்னா மறிக்குங்க. அது 4 பல்லு ஆச்சுன்னா நல்ல ஆடு. இந்த 6 பல்லு ஆயிட்டாவே அந்த ஆடு வந்து சரியாக்குது. நடுத்தர ஆடு வெட்டலாம், அது நல்லா இருக்கும். அது வெட்டலாம். அதுலேருந்து பல்லு கொஞ்சம் அடிப்படை. அதில் இந்த 6 பல்லு ஆச்சுன்னா அதுலேருந்து 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்துச்சானா பல்லு வந்து வேலை தேதி இல்லையா, தேஞ்சி பின்னால் அப்போது ஈரலாட வருது, பல்லு போயிடுச்சு அன்றதான் அர்த்தம். ஓகே. சரி, இப்போ வந்து ஆடு நீங்கள் வாங்கி கை மாத்துறீங்களா, அதில் உங்களுக்கான லாபம் எப்படி இருக்கும்? அதில் எங்களுக்கு ஆடு வந்து இப்போ வாங்கினோம்னா
இப்போ உங்ககிட்ட வந்து 4000க்கு வாங்குறேன். 4000 ஆனா ஒரு 5000 அது நம்ம தேர்வு. 4000 வாங்கி 5000 விற்கலாம். அதே 4000 விற்கலாம். அது 4500 கூட விற்கலாம். நஷ்டம் கூட ஆகும். நஷ்டம் கூட ஆகும். ஓஹோ, நஷ்டமும் ஆகும், லாபம் ஆகும். இதுல லாபம் தான் வருதுன்னு சொல்ல முடியாது, நஷ்டம் தான் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது நம்ம பொறுத்து, நம்ம வாங்கின பொறுத்து. உங்ககிட்ட வந்து ஒரு 4000 விற்கிற ஆடு ஒரு 3-3.5 வாங்கி வந்தோம்னா வச்சுக்கோ, ஒரு 500 ரூபாய் வரும் நம்மளுக்கு. அப்படி வச்சு தான் நாம் வாங்க முடியும். இதில் உங்ககிட்ட வந்து தாசி வேலை கொடுத்து வாங்கிட்டு அப்போ அதுக்கு என்ன நம்மளை விற்க சொன்னால் விற்க முடியாது. சரி, என்ன மாதிரி உணவெல்லாம் கொடுத்தா வந்து ஆடு வந்து நல்லா ஒரு மெருகத்தில்? ஆடு வந்து நொய் புண்ணாக்கும் கொடுக்கலாம், நொய்யும் கொடுக்கலாம். அது கொடுத்து வந்தால் நல்லாக்கும். ஓகே. கடலக்கொடி இருந்துச்சுன்னா கடலக்கொடியும் போடலாம். கடலக்கொடியும் போடலாம். கடலக்கொடி போட்டால் இன்னும் மெருகு உண்டு. உண்டு. ஆமாம். புண்ணாக்கு கொடுத்தாலும் மெருகு உண்டு. இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது விவசாயனுக்கும். இப்போ இதெல்லாம் வெளியவே போய் மேயுது, சாயங்காலம் தான் வருது. சாயங்காலமும் கொடுப்பீங்களா நீங்கள்? இப்போ சாயங்காலம் வைக்கலாம், இல்லை மத்தியான நேரத்தில் வெயில் டைமில் கொண்டாந்து மூடிட்டு கூட இதை வைக்கலாம், இல்லை அப்படி கூட ஓட்டி விடலாம், இல்லை நாமளும் பிடிங்கி போடலாம். அது நம்ம பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வந்து மாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு, நம்ம எப்படி சாப்பிட்றோமோ உணவை, அந்த உணவை அதுக்கும் கொடுத்தா அதுக்கு நல்லா இருக்கும் ஆடு. ஓகே. உணவு கொடுக்காத வந்து நீ ஆடு நல்லா இருக்கிறான்னா ஆடு நல்லா இருக்காது. சரி, இப்போ இதோட நோய் தடுப்பு முறைகள் பற்றி எல்லாம் சொல்லுங்க. அது நோய் தடுப்பல் வந்து இரும்புல அது இரும்புது, அதுக்கு போய் நம்ம டாக்டர் கூட்டு வந்து ஊசி போடுறதோ, இல்லை நம்ம சோய் பூச்சியில் போய் மருந்து வாங்கி வந்து நாம போடுறதோ, அதை நம்ம கையில் இருக்குது. மூக்கில் ஒழுங்குச்சுன்னா அது எதாவது மாத்திரை வாங்கி வந்து போடுவோம். என்ன மாத்திரை வாங்கி வந்து போடுவோம். அது இல்லைன்னா அந்த இது மாங்காய் பட்டை இடிச்சு ஊற்றுவோம். பேதி தானா. அது இல்லைன்னா வேற எதான கொஞ்சம் கம்மியாக செஞ்சேன்னா நாட்டு வைத்தியம் பார்க்குறோம். நாட்டு வைத்தியம் பார்க்கலன்னாலும் சொல்ல முடியாது. எல்லா வைத்தியம் பார்த்தாதான் ஆடை வச்சுனுக்க முடியும். நம்ம ஒரே டாக்டரே பார்க்கலாம், ஆனால் இடத்துக்கெல்லாம் டாக்டர் ஆகாது. நம்மளுக்கு இப்போ கொள்ளாத்து வந்து போகுது. என்ன பண்ணுற? ஆமாம், நாமளே நீவிக்கிறோம். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணுமே இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தான் ஒன்று நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம செஞ்சுக்கிறோம். நம்மளால் முடியாத குறைக்க டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரே ஆளை பார்க்கறதில்ல, 4 கை பார்த்தாதான் நம்ம பொருளை வச்சுக்க முடியும். புரியுது. மாடு பொதிக்குதானு விட முடியாது. நம்ம கவனிக்குதானாலையும் அது செய்ய முடியாது. எல்லாத்தையும் பார்த்தா தான் மனுஷன். அந்த மாதிரி போய் நிற்கிறோம். இப்போ சந்தைக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா? சந்தையில் போய் ஆடு வியாபாரி பண்ணுறாங்களே, நீங்கள் போவீங்களா சந்தைக்கெல்லாம்? சந்தைக்கும் நம்ம போகிறோம். சந்தைக்கும் நம்ம போய் வியாபாரம் பண்ணுறோம். பண்ணால் எப்படின்னா, சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஊர்வாக்கில் பண்ணுறதுக்கும், ஊர்வாக்கிலேருந்து போனால் தான் சந்தைக்கு போகுது. சந்தையிலேருந்தும் வாங்கின்னு வரும். அது 4 தடவை போய் ஊர்வாக்கிலேருந்து தானே வருது சந்தைக்கு. நம்ம தான் வர போகிறது இல்லையா? ஊர்வாக்கில் வாங்கி வரோம், சந்தையில் கொண்டு போகிறோம், சந்தையில் விற்கிறோம். ரேட்டு பாடியே விற்கிறோம், ரேட்டு பாடிலாம் பிடிச்சி வந்துடுறோம். பிடிச்சி வந்து நீங்களே வச்சு வளர்த்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட வைப்பீங்க? நாங்கள் வளர்க்குறது கூட யாருக்கவே ஆடு வர்ற ஆளுக்கு நாங்கள் கூட வித்துடுறோன்னு வச்சுக்கோ. நாங்கள் தான் விற்கிறோன்றதே இல்லை. வந்தால் கிராக்கி வந்தால் யார் வந்தாலும் கொடுக்குறோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு 22 சொல்கிறீங்க, செம்மறி ஆடலாம் 22 கூட போகுதுன்னு சொல்கிறீங்க ஹையஸ்டா. அதை வந்து வாங்கிட்டு போய் கசாப் கடையில் நம்ம வெட்டும் போது அவ்வளோ லாபம் வருமா? அதில் அந்த லாபம் வருன்றதுனால தானே வாங்குறான். அப்படி இப்போ என்கிட்ட வாங்குற நான் வந்து எவ்வளோ 10 கிலோ கணக்கு போடுறேன், நீ 5 கிலோ போடலாம். உன் கையிலுக்கு திறமை இருக்குது. நீ 5 கிலோ போடலாம், 20 கிலோ போடலாம். அது நாம சொல்ல முடியாது. நீ கணக்கு போட்டு தான் வாங்குற. சரி, ஒரு ஆடு வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கணும்? ஆடு வாங்கணும்னா தெரியாதானா 4 தாள் போகணும், 4 தாள் உக்காரணும், இவங்க என்ன ரேட்டு பேசுகிறாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் போய் நம்ம வந்து இது தெரிஞ்சிக்க முடியாது. சும்மா நானும் வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு கூடாது. வாங்கக்கூடாது. வாங்கினா நாம் தான் 10,000 ரூபாய்ன்றதை 2000 விற்றுட்டு வரலாம், 2000 3000 விற்றுட்டு வரலாம். இப்படியெல்லாம் இருக்குது. 4 தாள் நாமளும் பழகினாதான் இது எப்படா விற்கணும், எப்படா செய்யணுன்றது அப்போ தான் நம்மளுக்கும் அது அத்துப்படி ஆகும். ஓகே. சரி, இப்போ இந்த ஆடு வியாபாரி ஆகணும்னா வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தேவை? என்ன மாதிரி விஷயம்லாம் தேவைன்னா, இந்த ஆள் என்ன ரேட்டு பேசுகிற அப்படி, இந்த ஆள் என்ன ரேட்டு பேசி பிடிச்சின்னு போகிற அப்படி, அந்த ஆள் எப்படி கேட்குற அப்படி, அந்த ஆள் எப்படி கேட்டு விட்டு போகிற அப்படின்றது நாம் பார்த்துக்கணும். நம்ம ஏக்கா போய் அவங்ககிட்ட நாமளும் வியாபாரி ஆகலாம்னா வாங்க முடியாது. 4 தாள் நாமளும் பழகணும். உன்னாட்ட ஆளுகிட்ட பழகி இது எப்படி பண்ணால் நல்லாக்கும், நடைமுறை நல்லா இருக்கும், நாமளும் 1 ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆண்டு நாம பார்க்கணும். நாம் ஏக்கா வியாபாரி ஆகனா ஆக முடியாது. ஆமாம், 4 தாள் நாமளும் 4 ஆளுகிட்ட பழகினாதான் செலவு ஆகும், லாபமும் வரும். உன்னால
எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் உன் கூட சேரணும். ஓ இப்போ என் கூட உன் கூட சேர்ந்தா அந்த ஆளுக்கு கூட லாஸ் ஆச்சு எனக்கு சேரணும்னு போனாலையும் சரி வராது. எல்லாத்தையும் பார்த்தாதான் வியாபாரத்தில் வந்து 4 பேர் வேணும் நம்மளுக்கு. 4 பேர் இருந்தால் தான் நாமளும் ஒரு தொழில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும். ஓ ஆமாம். லாபமே பார்க்க முடியாது, நஷ்டமே பார்க்க முடியாது. ரெண்டுத்தையும் அடிப்பட்டாதான் நம்மளுக்கு இதில் கன்ஃபார்மு பரவாயில்ல, எது 1 ரூபாய் கிடைக்குதோ 1 ரூபாய் போதோ ஆண்டு பார்க்க முடியும். சரி, இப்போ வந்து ஆட்டு கிடா வந்து ஒரு விலை விற்கிது, ஆடு வந்து ஒரு விலை விற்கிது. இப்போ கிடா வாங்கி வளர்க்குறது இல்லை, மோஸ்ட்லி யாருமே வெட்டிடுறாங்க. அப்படின்னும் போது ஏன் வந்து கிடா மட்டும் அதிகமாக விலை இருக்குது, ஆடு மட்டும் வாங்கி வெட்டலாம்ல, அதுவும் ஏன் கம்மி விலையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். கம்மி விலையில் நான் கடாய் வந்து இப்போ நிறைய இருக்குது. இப்போ என்கிட்டயே 3 கடை இருக்குது. இந்த 4 ஆடுக்கு 3 கடை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆமாம், இது ஒரு கடாயாச்சா, சார் கடாய் இது. இந்த பாரு, இது ஒரு சார் கடாய். இந்த பாரு அந்த மொட்டை கடாய் இருக்குது. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்போ 3 கடை வச்சு ஒரு 4 ஆட்டில் சார கடாயும் மொட்டை கடாயினா என்ன அது? சார் கடாயானா இந்த பாரு, இது கொம்புக்குது. சரி, இந்த கடாய்க்கு கொம்புக்குது. அடி எடா ஏய், இது சார் கடாய். ஆச்சா, இந்த பாரு அதே போல இது ஒரு சார் கடாய். இதுக்கு கொம்புக்குதா? ஆமா, இது ரெண்டுத்துக்கும் கொம்புக்குது. இது சார் கடாய்ச்சா, கீழே சார் இருக்குதா? தெரிஞ்சுக்கினியா? இந்த பாரு மொட்டை கடாய். இது பேர் வந்து மொட்டை கடாய். ஓ, கொம்பு இல்லைன்னா அது மொட்டை கடாய். மொட்டை கடாய். இது எதாவது சார் இருக்குதா? சுத்தமா கருப்பு தானே. இது கருப்பாடு. ஓ, சார் இல்லை, இதுதான் வித்தியாசம். ஓ, அப்படி சொல்றீங்க நீங்க. ஆமா, அதனாலதான் இது வந்து மொட்டை குட்டியான்றது, மொட்டை ஆடு. இதுக்கும் அதுக்கும் கூட விலை மாறுதா? விலை எல்லாம் மாறுதுற. விலை எல்லாம் வந்து முருவி எவ்வளவுக்குது ஆடு, அதான தவிர விலை. வசவாசனம் இருக்கிறதுக்கு விலை இல்லை, முருவாக்கிறதுக்கு விலை. அதுதான். ஓ சரிண்ணா. சரி, இப்போ வேற என்ன நீங்க என்ன விஷயம் சொல்ல விரும்புறீங்களா? ஆடு இப்படியெல்லாம் வளர்த்தா நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆடு வளர்க்கறது வந்து நம்ம கையில இருக்குது. விஷயம் வந்து இது இல்லை, நாம் எப்படி வளர்த்தா நல்லா இருக்கும், பயன்படுத்தலாம் ஆண்டது. போன வருஷம் வந்து எனக்கு 35 உருப்படி போச்சு. ஓ, இப்போ எவ்வளோ உருப்படி வச்சிருக்கீங்க நீங்கள்? இன்னைக்கு வந்து 25 உருப்படி இருக்குது என் கையில். சரி. போன வருஷம் 35 உருப்படி எப்படி போச்சேன்னா பப்புள் வந்துடுச்சு. பப்புளில் போயிட்டு யாருக்கும் அதுக்கு தகுந்த டாக்டர் இல்லை. அப்படின்னா புரியல எனக்கு. பப்புலன்னா அம்மா தெரியுமே இல்லையா? ஆமாம் ஆமாம். அம்மாவில் வந்து ஆடு வந்து நோய் வந்துடுச்சு. அந்த நோயிலேருந்து போகிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற ஆடுகள்லாம் வந்தது தான், யாருக்கும் எந்தக்குன்றதே இல்லை. எல்லாம் வந்து பாதிக்கு போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் விட்டு போன ஆடு தான் இப்போ இருக்குது என் கையில். ஓ, எப்படி? அதெல்லாம் ஒதுங்கி போன பின்னால் தான் ஆடு இருக்குது என்கிட்ட. ஓ, அப்போ முன்ன நீங்கள் நிறைய ஆடு வச்சு, ஆனால் 2 பேர் தேவைப்படும் இது மேய்க்கிறதுக்கு. நீ 10 ஆடு வச்சாலே 2 பேர் தான், 100 ஆடு வச்சாலே 2 பேர் இருந்தால் தான் இப்போ நம்ம மேய்க்க முடியும். சரி, இப்போ இந்த வெள்ளாட்டு பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காஃபியெல்லாம் நான் குடிச்சிருக்கேன் ஒரு சில டைமில். நீங்கள் யாருன்னா கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே கறந்து யூஸ் பண்ணுறீங்களா? பால் வந்து கேட்குறோம், அதே 1/2 லிட்டர் பால் 50 ரூபான்னு கேட்குறாங்க. 1/2 லிட்டர் 50 ரூபா? 50 ரூபா. 1 லிட்டர் 100 ரூபான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு வந்து 4 லிட்டர் பால் கூடான்றாங்க. இருந்தாலும் ஆடு வந்து சேனை குட்டி பால் கத்து நிற்குது. ஆமாம், நான் குட்டியை பார்க்கறதா நான் துட்டை பார்க்கறதா? ஆமாம், குட்டி பார்த்தா தான் உங்களுக்கு லாபம். அதனால வந்து அந்த பால் நான் கொடுக்கறதில்ல. என் குட்டி இருந்தால் தான் நான் 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். நான் பால் கறந்து கொடுத்துட்டு நானே என்ன பண்ணிட்டோம். ஆமாம், கரெக்டு தான். அதனால வந்து நான் துட்டு காசு படுற ஆள் இல்லை. என் பொருள் நல்லாக்கணும். என் பொருள் நாம் சாப்பிட்டு மீந்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு தானம் பண்ணுவேன். ஓ, நம்ம தானம் பண்ணுறேன்னா நான் தானம் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு தண்ணி மீறி போனாதான் இந்தப்பா. நம்ம எதுவும் இல்லாத நம்ம போய் எனக்கு கூடனா எப்படி கொடுப்பேன்? ஆமாம், கரெக்டு. அதை நான் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு தண்ணி மீறி போனாதான் கொடுப்பேன். ஓ, நம்ம குட்டியெல்லாம் சாப்பிட்டு மீந்து கேட்டால் கொடுப்பேன். குட்டியே பத்திரான நீ எப்படி கொடுப்பேன்? ஓ, ஆமாம், கரெக்டு. சரி, இப்போ இது வெளியெல்லாம் போகுது இல்லை, என்னென்ன தலையெல்லாம் மேயுது? இது தலை வந்து இந்த தலை தான்ன்றதே இல்லை. எல்லாம் நாட்டில் என்ன தலை இருக்குதோ அந்த தலை பூராத்தையும் தின்றாடு. எருக்கம் எட்டி கூட தின்னும். எருக்க எட்டி கசுப்பு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சாப்பிடுது. ஒரே தலை தான் சாப்பிடாது. அந்த ஒரு தலை தான் நாம் தானணும். மீதி தலை ஒரே தலை கூட பாக்கி. என்ன தலை சாப்பிடாது அது? அது காட்டுறேன் நான். ஓ, சரி, அது காட்டுறேன்.
அது கொடி ஓடி நிற்கும். அந்த ஒரு தாளை தான் பாக்கி விடுவது தெண்டத்தில். மீதி எல்லா தாலியும் வந்து தொட்டு தொட்டான பார்க்கும். சும்மா மௌந்தாவது பார்த்துடாது. எல்லாத்தையும் அது எப்படி இருக்குதான்னு ஒருத்தர் வாய் கடிச்சு தான் பார்க்கும். மூந்தாலாம் பார்த்துட்டு வராது. ஓகே, அந்த மாதிரி இது. ஆடு வந்து பில்லு ஆடை சரி, வேற எதுவும் செம்மலாடு வெள்ளாடு எல்லாரையும் வந்து நான் ஒரு வாய் ஆண்டங்கிட்டே செத்தி வாங்கி வந்துக்குது. நான் எல்லா தாலியும் வந்து ஒரு வாய் மேயாத வந்துக்க மாட்டேன், வரமாட்டேன். அதனால தான் அது எல்லாத்தையுமே மேயும். எல்லாத்தையும் மேயுது. சரி, இப்போ இந்த வெள்ளாடுக்கும் அந்த செம்மறி ஆடு இருக்குல்ல, இதோட எருவெல்லாம் எப்படி போகுது? எல்லாத்தாலையும் மேயுது. எல்லாத்தாலையும் மேயுதானா? இது வந்து வெள்ளாடு தாளை வந்து வெள்ளாட்டு வந்து அது 2000 ரூபாய் விற்றா அது 2500 ரூபாய் லோடு. அப்படி வந்து போய் நிற்குது. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது 4 தலை மேயுது. மூளைக்கு எப்படி இருக்குது அதை போல வந்து கொல்லி கூட்டாலையும் சத்து, நம்ம சாப்பிட்டாலையும் சத்து. அதனால செம்மலாட்டில் வந்து அந்த சத்து கிடையாது. பில்லாடு சரி. செம்மாடு என்ன மேயுது? வீட்டிலே இருக்குது. வீட்டில் போய் மேயுது. நல்லா நோய் தின்னுது. கொண்டு போய் கொண்டு போய் கொட்டுறாங்க. அதில் என்ன தெரியுது? இதே போல வந்து இத்தை கொட்டிப்பாரு, அத்தை கொட்டிப்பாரு. இது ருஜுவாகுதா, அது ருஜுவாகுதான். ஆமாம், இது ஒரு கையில் கொட்டு, அது ஒரு கையில் கொட்டு. எது நல்லா இருக்குதான்றது அப்போ பார்ப்பேன். என்ன கேள்வி கேட்கறது மூடா இந்த வேலை செஞ்சேன்னா அப்போ பெட்டரா தெரியும். ஓகேண்ணா, நீங்கள் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. ஆடு பற்றி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆடுகளை பற்றின மொத்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நீங்கள் மேய்ச்சல் முறையில் கிடைக்கிற ஆடுகளை வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆடுன்றதே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மேய்ச்சல் முறையில் போகிற ஆடுகளை வாங்கி ட்ரை பண்ணோன்னா அது வந்து ஆக்சுவலாக உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சக்தி நிறைஞ்சது அந்த ஆட்டுக்கறின்றது. அதனால் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் ஊர் சைடெல்லாம் போனீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும் அது அந்த மாதிரி ஆட்டுக்கறி வந்து. ஏன்னா பட்டியில் இருக்கிற ஆடு வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்காது. சொல்லப்போனால் ஆடோட உண்மையான டேஸ்ட் வந்து அது வந்து மேய்ச்சல் முறையில் போகிற ஆடில் தான் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டிலலாம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வளர்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு ஒரு 1 இயர்க்கு ஒரு தடவை வந்து ஆடு வந்து வெட்டி சாப்பிடுவோம். அப்படின்னும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மேய்ச்சல் முறையில் இருக்கிற ஆடு வந்து உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள்.